இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா நானும் சிவமும் பண்ண போறோம் அப்படின்னா சொல்றியா? என்னன்னே சரியா சொல்லல நீ. இது வந்து கேட்டியா? என்னன்னே சொல்லாம இங்க வந்து ஹே காய்ஸ் மட்டும் கரெக்டா சொல்றேன். என்ன கண்டென்ட் நீங்க முதல்ல கேட்டியா? அதை கேட்காம வந்து நின்றுருக்க. சொல்லு என்ன கண்டென்ட் இன்னைக்கு? சொல்ல முடியாது. இன்னைக்கு என்ன வீடியோ நானும் சிவம் சேர்ந்து பண்ண போறோம் அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கரோக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இன்ஸ்டாகிராம்ல வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. நீ கூட அதெல்லாம் என்கிட்ட காமிச்ச. நான் ஒன்றும் சிவம் கூட அப்பப்போ பாடி அதை சும்மா ஃபன்னாக விளையாண்டோம். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை வச்சு ஒரு சேலஞ்ச். இன்னைக்கு நம்ம யார் பெஸ்ட்டாக வந்து பாட போகிறது, 2 பேரில் யார் ஒரிஜினல் சிங்கர் அப்படின்றத நீங்கள் பார்க்க போகிறீங்க. மேபி நான் அனிருத்தோட பெஸ்ட்டாக பாடிடலாம், சிவா வந்து சித்தராவோட பெஸ்ட்டாக பாடலாம். அதுக்காக தான் அதை சொல்ல வந்தேன், வேற ஒன்றும் இல்லை. ஸோ கைஸ், இன்னைக்கான வீடியோ கரோக்கி சேலஞ்ச். இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி தாய்மார்கள், பொதுமக்கள் அனைவரும் உங்களுடைய ஃபேவரட் பாட்டு ஏதாச்சும் இதுல நாங்க கொலாப்ஸ் பண்ணி அதை கொலை பண்ணியிருந்தா எங்களை தயவு செய்து கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா எனக்கும் எல்லா சாங்குமே பிடித்த சாங் தான். எதையும் நான் கேவலப்படுத்த விரும்பல. ஸோ டோன்ட் ஷேர் திஸ் வீடியோ ஃபார் சாங் லவ்வர். தயவுசெய்து ஷேர் பண்ணிடாதீங்க. ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக அப்படியே எடுத்துட்டு விட்டுருங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்மளோட குட்டி திரிசா வந்து இப்போ அப்படி போன்லேருந்து சிக்க வைக்கிற கண்ணால் வைக்கிற அதை போட போகலாம். ரெடியா? இந்தா ரெடி 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 1 2 ரெடி. சிக்க வைக்கிற கண்ணால வைக்கிறியே, நீ மெதுவா விக்க வைக்கிற வேர்க்க வைக்கிறியே, நீ என்னத்தான் சரிதானா? இப்படி பாருங்க, இது உனக்கு சரியா இருக்கா? அழகா அதுல இருக்க மாதிரியே சூப்பரா பாடுறீங்கன்னா வேர்க்க வைக்கிறியே. ஆல்ரெடியே வேர்க்க கொட்டுது, அதுபடி நீ வேற நின்று என்ன வேர்க்க கொட்ட வைக்கிற. ஓகே ஓகே, ஆள் நான் ஒரு பாட்டு கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்குள்ளேயுமா? ஆமா, எஸ்பிபி கூட பாடுவாங்கல்ல மூச்சு விடாம. ஆமா, அந்த பாட்டு இந்த இருக்கு, பாடு. அடிப்பா, இவ்வளவு கஷ்டமாடி ரெடி பண்ணுவேன். மூச்சு விடாம பண்ணணும்ல. வெண்ணிலவும் பொன்னி நதியும் கண்ணியின் துணை என்று என்ன சுகம் இங்கு படைக்கும் பெண்மையின் சுகம் என்று சந்தனமும் சங்க தமிழும் பொங்கிடுவா சங்கமும் சிந்தி வர குங்குமமும் அமுதம் தந்திடமும் கொமுதாயும் கன்னி மகள் அருகே இருந்தால் சுவைக்கும் கன்னி துணை இருந்தால் முழுதும் கசக்கும் நீரில் ஒளியில் அடையில் ஒளியில் அதிசயம் சுகந்தர அறையிற பிறப்பிதுதான். ஸோ எஸ்பிபியோட வாய்ஸ்க்கெலாம் நம்ம எல்லாரும் அடிமை அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அவரெல்லாம் பீட் பண்ண முடியாது, அது ரொம்ப கஷ்டம். இதில் லிரிக் வந்து கொஞ்சம் கேப் விட்டு தான் வருது. அந்த இன்விடியூட் கேப்பில் நம்ம அது டக்குன்னு ஒரு மூச்சை சின்ன அது டக்குன்னு இழுத்தரலாம். ஸோ அந்த கரோக்கியை வந்து நல்லா ஈஸியாக வந்து. ஸோ வெரி குட், பெஸ்ட். யாரு நல்லா பாடினாங்க அப்படின்றத நீங்களே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. ஓகே, இந்தா சிவா உனக்காக ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன். இந்தா ஜென்ஸ் வாய்ஸ்ல வரும். சரி, ஏதாவது பாடுறேன். பாடு பாடு பாடு. ரெடி 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 எவ்ரிபடி. ஏது வந்த வாசம் எல்லாம் வெளிவேசம், காசு பணம் வந்தா நேசம் சில மாசம், சிந்தினேன் ரத்தம் சிந்தினேன் நதி எல்லாம் விட்டாடும், வேப்பிலை கருவேப்பிலை இது யாரோ நான் தானே, என் வீட்டு கண்ணு கொட்டி என்னோட மண்ணு கட்டி என் மார்பில் முட்டுதடி கண்மணி, என் கண்மணி தீப்பட்ட காயத்துல தேன் வந்து கொட்டுதடி கண்மணி, ஊரை தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்ட கண்மணி. இந்த மியூசிக் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு நம்ம அடுத்ததுல இருந்து பாடலாம். நாங்க பாடுறது உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாட்டு என்ன பாட்டு நான் கொடுக்க போறேன்னா, அங்காடி தெரு படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாட்டு. அங்காடி தெரு பாட்டு எனக்கு எதுவுமே ஞாபகமே இல்லையே. பாட்டு நான் உங்களுக்கு காட்டு. உன்னையெல்லாம் நினைச்சு இந்த பாட்டு பாடல. உங்கள் கூந்தல் குழலாக என்னை தோன்றும் உன் மார்போடு சாயும் அந்த மயக்கம் போதும், என் மனதோடு சேர்த்து வைத்த வழிகள் தீர்க்கும், உன் காதல் ஒன்றை தவிர
தவிர என் கையில் ஒன்றும் இல்லை, அதை தாண்டி ஒன்றும் இல்லை பெண்ணே கம்ப்ளீட்லி இது வேற ஒரு டியூன்ல அதே லிரிக்ஸை பாடுற மாதிரி தான் இருந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். நமக்கு என்ன வருமோ அதுதான் பாட முடியும். தெரிஞ்ச சாங்காக இருந்தால் அந்த டோனில் ஈஸியாக நம்ம பாடிடலாம். தெரியாத டோனு கொஞ்சம் தெரிஞ்ச டோனை எடுத்து கொடுப்போம். கொலவெறி சாங்கில் இருந்து நம்ம ஆளுக்கு ஒரு கொலை குத்து சாங்க நிப்பாட்டாம பாடுறிய ரீடேக் படிக்கிறது. ஆயிரம் சொன்னியே காதுல வாங்கல சூப்புல தொங்குற நெஞ்சந்தான் தாங்கல சின்ன சின்னதா ட்ரீம் எல்லாம் கண்ட ஆசி ஊத்திட்டா கண்ணுக்குள்ள நண்ப அழுவுறான் கஷ்டமா இருக்கு கொஞ்சம் கூட அவ ஒத்துவல்ல தேனூருதே சீக்குள்ள கல்லூருதே சொல்ல ஓ படம் பார்க்கிறேன் மழையே இல்ல படம் பார்க்குறேன் மழை இல்லையா? கடலுக்குள்ள என்ன பண்ண ஃபர்ஸ்ட் என்னடி பண்ண ஃபர்ஸ்ட் எந்த பாட்டா இருந்தாலும் ஐயாலாம் சும்மா கரெக்டா சக்கு சக்கு எடுத்துட்டேன். நம்ம பிடிச்ச சாங் தான் பாடிடுவோமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சாங். உனக்கு ஐயோட திறமை மட்டும் பாருங்கப்பா. வேலங்குச்சி நான் வளைச்சி வில்லு வண்டி செஞ்சு தாரேன், வண்டியில வஞ்சி வந்தா வளைச்சி கட்டி கொஞ்சம் வரேன், ஆலங்குச்சி நான் வளைச்சி பல்லக்கொன்னு செஞ்சு தாரேன், பல்லக்கையில மாமா வந்தா வளைச்சி கட்டி கொஞ்சம் வரேன். இந்த பாட்டில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால லிரிக்கை பார்க்காமல இதெல்லாம் பாடியெல்லாம் கொஞ்சம் டஃப்பாக எடுத்தாரு ப்ளீஸ். சிவாவுக்காக இப்போ ஷாருக் கான்லேருந்து ஒரு பாட்டு. ஷாருக் கான் போய் என்ன போனாப்பா அது? ஐயோடா ஐயோ இந்த பாட்டுலாம் தெரியாது. எப்படி எனக்கு தெரியாத பாட்டை கொடுத்தல, அப்போ உனக்கு ஒரு தெரியாத பாட்டை கொடுக்கணும்ல, அதுதானே ரிவெஞ்ச், அதுதானே கரெக்டாக இருக்கும். அப்போ அந்த தெரியாது. அதனால தான் பாட சொல்லிட்டு டக்குனு புரியும். தெரியாதனால பாடணும். ரெடி ரெடி 1 2 3 ஃபர்ஸ்ட்ல இருந்து பாடு. காத்தெல்லாம் காதலாகும் காலமே நின்னு ஓடுவோ போடு நீ ஒரு டீம் போடு. பக்கமா நீ நானும் இப்பதான் வந்துருச்சு. அப்பதான் தோணும் உன்னை பார்த்தா கண்ணு வருதே கண்டமாகுதே புத்தி மாறியே சுத்தம் போடுதே நீ தொட்டு பேச கூச்சமாகுதே மூச்சு வாங்குதே காலு வலி போகலாங்குதே உள்ளார ஐயோடா அவ பார்த்த பாதமையோடா அவளோட போக தன்னாலே சேருதே படிக்க தரல, அதான் தடுமாறல. முதல்ல நீ தமிழ் படிக்க கத்துக்க, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கரோக்கிய படிக்க கத்துக்கலாம். நான் சொல்றேன் படிக்கும் போது 1000 ஸ்பெல்லிங் மிஸ்டேக்க படிக்கிறான். யாரார் நோட் பண்ணீங்கன்னு தெரியல, நான் நோட் பண்ணேன். எந்த பாட்டா இருந்தாலும் இப்போ பாருப்பேன். ஓ சாமியா, இதெல்லாம் ஈஸியா பாரு. 10,000 தடவை கேட்டிருக்கேன்டா. ஏய் கோழி முட்டை காலி முட்டை கிண்டல் பண்ண கூடாது, முட்டைக்கு மேல முட்டைய வச்சா 8000 கோபாலு. குடிக்கிறான்னு கேவலப்படுத்த கூடாது, 500 அடிச்சாலும் கெண்டில் கரு நம்மாலு. காஞ்சிபுரம் பட்டுடா பழனி மலை மொட்டடா பாண்டிச்சேரி மில்லிடா நம்ம மதுரையில் மல்லிடா, கோவிலுக்கு நேர்ந்து விட்ட காலை இந்த சாமிடா, கோபம் முன்ன வந்து போட்டா கூட்டத்தோடு காலிடா, கும்பகோண வெத்தல அது கொஞ்சம் கூட பத்தல, நாட்டுக்கால சக்கரை என கொஞ்சம் போல காத்துரா, திருநெல்வேலியால் போட்டா. எஸ்பிபி பாட்டு கூட எனக்கு மூச்சு அடிக்கல, இந்த பாட்டு எனக்கு மூச்சு அடிக்குதுடா. நல்லா பாடுறிய மேம். சிவாக்காக இதோ பாட்டு மல்லிகைப்பூ வச்சு பாடு. ரெடி 1 1 2 3
வாசல பாக்குறேன் கோலத்தை காணோம் நீ தான் டெய்லி வாடிய சிந்துற தண்ணிய காணோம் போட்டாதான் சோழி தேடி போன காணாத தூரம் கொட்டி கொட்டி கரைஞ்சு தாளமா காத்திருந்து கண்ணு பூத்திடும் ஈரமாக கண்ணோரம் கப்பல் ஆடும் சிங் 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 வச்சு வாடுது அந்த வெள்ளி நிலா வந்து தேடுது மச்சான் எப்போ வர போற மச்சான் எப்போ வர போற மச்சான் எப்போ வர போற மச்சான் எப்போ வர போற. ஆல்ரெடி வந்தாச்சு. என்ன மாதிரி சொன்னீங்க? குட்டிக்காரையா? ஓகே, அடுத்த பாட்டு சிவா எனக்காக கொடுத்துருக்கு. என்ன பாட்டு அப்படின்னா அழகா அவதே சிவா உயிர் ஒரிவா மெதுவா விரிவா வெளியறிவா எனக்காக நீதான் கிட்ட வரியா தெரிஞ்ச சொன்ன மன்னிப்பு கிடையாதா உடனே என்ன உதிரி போன சரியா இனிமே நானும் உயிரும் அட தரியா ஏ மனமே ஏ குணமே எங்கேயோ பறந்தவளே. இந்த லிரிக்லாம் வரவே வராது, சும்மா ஆக்சுவலா அந்த லிரிக்கை படிக்கும் போது தான் அந்த உண்மையான சாங் நம்ம கேட்கும் போது ஏதோ ஒரு வாய்ஸ் நம்ம கேட்குது அப்படின்னு ஏதோ ஒரு அதுக்குள்ள லிரிக் இருக்கு. நம்ம உன்னிப்பா அதை படிச்சு பார்க்கல, படிக்கும் போது இப்படிலாம் லிரிக் யோசிச்சு எழுதியிருக்காங்க அப்படின்ட்டு நினைக்கும் போது பாரு உன்னுடைய இதுல நீ கஷ்டப்பட்டு அதை நீ பாடுற எனக்கான வழி நீதான் கிட்ட வரையா தெரிஞ்சு செஞ்ச மன்னிப்பே கிடையாதா உடனே என்ன உதறி போனா சரியா இனிமே நானும் உயிரோட தனியா ஏன் சுகமே ஏன் முகமே எங்கேயோ தொலைஞ்சவளே ஏன் வரமே ஏன் நிறமே ஏனாக வளைஞ்சவளே. இந்த பாட்டு நானும் பாடியிருக்கேன், சிவாவும் பாடியிருக்கேன். ரெண்டு பேர்ல யார் பாடியிருக்கோம் அப்படின்னு நீங்களே கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. ஸோ இதோடைய ஃபஸ்ட்டு எங்களுடைய சேலஞ்ச் ஃபன் வீடியோ. ஸோ இந்த மாதிரி ஃபன் வீடியோ தொடர்ந்து கண்டினியூவாக பண்ணலாம் அப்படின்னு கேட்கறதுக்காண்டி தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கரோக்கி சேலஞ்ச் எடுத்து நானும் சிவாவும் பண்ணியிருந்தோம். ஸோ ரெண்டு பேர்ல யார் வந்து நல்லா பண்ணாங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் நாளைக்கு வேறு என்ன இன்ட்ரெஸ்டிங்காக சேலஞ்சு பண்ணலான்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? ஒரு இம்பார்ட்டன்ட் கால் வருது, நான் அப்புறம் பேசிட்டு அடுத்த வீடியோவில்